வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தீவிர சிகிச்சை பிரிவில் சல்மான் கானினுடைய அப்பா மருத்துவமனைக்கு விரைந்து வந்த ஷாருக்கான் உடல்நலம் பற்றி எப்படி இருக்குன்னு விரைந்து போன பிரபலம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்திய சினிமாவில் மூத்த திரைக்கதை எழுத்தாளரும் ஒரு காலத்தில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் சலீம் கான். இவர் பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் தந்தை 90 வயதான சலீம் கான் ஜவேத் அக்தருடன் இணைந்து ஷோலோ, திவார், ஷஞ்சீர் போன்ற பல மெகா ஹிட் படங்களை திரைக்கதை எழுதினார். இவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவு தற்போது ஹிந்தி சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சலீம் கானுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதை அவர் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் லீலாவதி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. திடீரென வலிப்பு மற்றும் இரத்த அழுத்தம் அதிகரித்தால் நிலைமை மோசமடைவதை தவிர்க்க மருத்துவர்கள் அவருக்கு வென்டிலேட்டர் பொருத்தி இருக்கிறாங்க. இது சல்மான் கான் ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. 90 வயதான மூத்த கலைஞர் என்பதால் அவரது உடல்நலம் குறித்து தகவல்கள் அதிகரித்து வராங்க. இந்த நிலையில் சலீம் கான் உடல்நலம் குறித்து நலம் விசாரிக்க பாலிவுட் பாஷா ஷாருக்கான் நேரில் வந்திருக்கிறாரு. ரசிகர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்திய ஷாருக்கான் தனது காரில் லீலாவதி மருத்துவமனைக்கு வந்து இறங்கும் வீடியோவை ANA செய்தி நிறுவனம் வெளியிட்டது. சல்மான் கானுக்கும் ஷாருக்கானுக்கும் இடையே இருக்கும் ஆழமான நட்பையும் மூத்த கலைஞர் மீது ஷாருக்கான் வைத்துள்ள மரியாதையும் பார்த்து இணையதளவாசிகள் பலருமே பாராட்டி வருகிறாங்க. சலீம் கான் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என சமூக வலைதளங்களை ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க. சலீம் கானுடைய தற்போதைய நிலை குறித்து மருத்துவர் ஷலீல் பார்கூர் கூறும்போது, அவருக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்கப்பட்ட உண்மைதான், ஆனால் தற்போது அவரது உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, உடல்நலம் சீராக உள்ளது என்று தெரிய வந்துள்ளார். இருப்பினும் வயது முதிர்வு காரணமாக பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும், சற்று கூடுதல் காலம் எடுக்க மருத்துவர்கள் தெரிவித்திருக்காங்க. தற்போது அவருங்க மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.